அனைத்து பத்திரிகை நண்பர்களுக்கும் மேடையில் அமர்ந்திருக்கும் ஜாம்பவர்களுக்கும் என் முதல் கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். உழைப்பு என்றது எவ்வளவு பெரிய விஷயம் என்பது இப்பதான் தெரிகிறது. யாருமே ஒரு இடத்தை சாதாரண எட்டிவிட முடியாது. ஏன்னா எனக்கு அன்பு மாமா மாப்பிள்ளை ரஞ்சித், அவரை பார்க்கும்போது என்னோட பழைய 86, 87 நினைவுகள் வருகிறது. நான் உங்களை ரொம்ப கடிக்கல மாட்டேன். ஒரு 2 நிமிஷம் முடிச்சிடறேன், 1 நிமிஷம் முடிச்சிடறேன். நானே சேரன், ஆரிய நண்பன் தேனப்பன் ஒன்றாக அந்த 25வது சன்னதி வெங்கீஸ்வரர் கோயில் முன்னாடி அப்படியே டீ சாப்பிட்டுட்டு ஒரு காலத்தில் நாங்களும் இப்படி பெரிய லெவலில் வர முடியுமா இயங்கி காலங்கள் நிறைய உண்டு. அப்போதெல்லாம் எங்களுக்கு ரொம்ப எனக்காகவும் சேர்ந்துக்காகவும் தேனப்பன் ஒரு ஓட்ட டிவிஎஸ் 50, நமக்கு ஒரு பாராட்டி போனோம் கவாசிக்கு பஜாஜ், இயக்குனர் என்ன மாப்பிள்ள, அவர் ஒரு மாப்பிள்ள தான் சேரன் அவர்கள். இவர் மட்டும் தான் புல்லட்டில் வருவார். அவர் ஒரு ஒரிஜினல் பேரு செந்தில், ஆக்சுவலி மாப்பிள்ளை பேர். அப்போ எங்களுக்கு மிகப்பெரிய அடைக்கலம் கொடுத்தது அந்த அம்மாவும் அவருடைய தந்தை, எங்களுக்கும் அப்பா அம்மா மாதிரி அவர். அந்த விஷயத்தை கண்டிப்பாக உங்கள்ட்ட சொல்லணும். அவ்வளோ ஒரு கவுண்டர்னா வருவாரா எதிர்பார்த்துருப்போம். நான் ஈவினிங் ஏதாவது கிடைக்கும் சாப்பிட போகலாம், எங்கேயாவது அந்த அளவுக்கு ஒரு பாசமிக்க ஒரு ரஞ்சித் மாமான்றது அவர் குடும்பமே எனக்கு அப்படி போயிடுச்சு. அம்மாவும் சரி அப்பாவும் சரி அவ்வளவு ஒரு விஷயம். அவங்க அப்பா, நான் போய் இவரோட பைக்ல பிக்கப் பண்ண போகும்போது அவங்க அப்பா சொல்றாரு, கண்ணே ஏமா 100 ரூபாய் பத்தாது, பிள்ளைங்க 2 பேர் கூட வந்திருக்காங்களே, கூட 100 ரூபாய் கொடுத்து அனுப்புன்னு சொல்லுவார் அவங்க அப்பா. அவ்வளவு பெரிய ஒரு பெரிய மகான் அது. அதை நான் இப்ப நான் தெரியப்படுத்துறேன். ஏன்னா நாங்கள் அந்த அளவுக்கு இது இதோட ஃபங்க்ஷன் எங்கிட்ட அவர் சொல்லும்போது, மாமா நம்ம ஃபங்க்ஷன், ஐயோ எங்க இருந்தாலும் வந்து கவலைப்படாது, எந்த இந்தியாவில் எங்க இருந்தாலும் நான் வந்துடுவேன், அதை பற்றி கவலைப்படாதீங்க. பத்திரிகையில் எனக்கு ஒன்று வாட்ஸ்அப், அந்த வாட்ஸ்அப் ஓப்பனி பார்க்கும்போது அந்த டைம் போடல, அப்புறம் அந்த தேட்டர் போடல, கார் ரொம்ப டென்ஷன் ஆகிட்ட முடிச்சு கொஞ்சம் நைட் கொஞ்சம் ஒர்க் இருந்து முடிச்சு கடவுள் எங்க மாமானா அதை வந்துருங்க மாமானா அதால வேகமாக வந்தேன். ஸோ இன்னொரு விஷயம், அந்த படத்தோட ட்ரெய்லர் பார்க்கும்போது ரொம்ப பிரமாதம் இருக்கிறது. ஏனென்றால் எவன் ஒருவன் நம்மளை திருப்பி அடிக்கிறானோ நாம் திருப்பி அடிக்க தயாராகி கொண்டிருக்கிறோம் என்பதை உணர்த்தும் இந்த படம். ஏன்னா எல்லாருமே நசுக்கிறாங்க பிதுக்குறாங்கன்னு சொல்லிட்டே இருக்காங்க. நாங்கள் இதுவரைக்கும் சினிமாவில் யாரும் நசுக்கவும் இல்லை பிதுக்கவும் இல்லை. நீங்கள் பிதுக்கினால் நாங்கள் நசுக்குவோம். இதோடு இன்னும் ரொம்ப எதிர்பார்ப்பீங்க வேணாம். இந்த ஏற்கனவே 3வது கேஸ் போட்டு குண்டாஸ்ல போகணும்னு பிளான் பண்ணிருக்காங்க. அதுக்காக மாட்ட மாட்டேன் தம்பி, ரொம்ப உஷாராயிட்டோம். கவுண்ட பழைய படம் வெற்றி பெற வாழ்த்துக்கள். தலைவா காவி பத்திரமா இருக்கல. ஓகே, ஜெய் ஹிந்த், பாரத் மாதா ஜெய்.